2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம். நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்வு. இது முதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தென் மாவட்டங்களான இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இருந்து தொடங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா, இது என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மாவட்டம். நாடாளுமன்றத்தில் கர்ஜன மொழியாக செயல்பட்டு தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாப்பவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் குரல் கொடுப்பவர் அவர். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புன்னு தெரிஞ்சதும் உடனே இங்கே ஓடோடி வந்து மக்களை காப்பாற்றினதை பார்த்தோம். தங்கை கனிமொழி அவர்களை மாதிரியே தூத்துக்குடி மாவட்டத்தோட பெண் சிங்கமாக விளங்கும் கீதாஜீவன் அவர்களும் அமைச்சராகவும் செயல் வீரராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மக்களோட மக்களாக இருந்து மக்களை காப்பாற்றினாங்க. மாண்புமிகு அமைச்சர் KN நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் இங்கே அனுப்பி வச்சேன். நானும் உடனடியாக இங்கே வந்தது மட்டுமல்ல, இந்த மீட்பு பணிகள் முடியும் வரை அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் தங்கை கனிமொழி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து தொலைபேசியில் தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளை உத்தரவிட்டு கொண்டு அந்த பணிகளை கண்காணித்து கொண்டிருந்தேன். நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களும் இங்கேயே இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலவர்களும் 2 வாரங்கள் தங்கி உடைஞ்சு போயிருந்த பாலத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் திரும்பினார். மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் 1 வார காலம் இங்கேயே பணியாற்றினார். இப்படி உடனே மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரண பணிகளால் தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவாக சரி செய்யப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்ட மக்களும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் 288 இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் 66 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. மேலும் இந்த உடைப்புகளை நிரந்தரமாக சரி செய்ய 145 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் 802 இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் 27 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் போர்க்கால அடிப்படையில் முதல் கட்டமாக உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. நிரந்தரமாக சரி செய்ய 15 கோடியே 93 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, நாங்கள் எப்பவும் உங்களோடு இருப்பவங்க. நலத்திட்ட உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் வழங்குறத
கடமையாக அதை ஏற்றுக்கொண்டு அத்தோடு நின்று விடாது. உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல கம்பெனிகளில் வேலை கிடைக்கணும். அந்த நோக்கத்தோட பல பெரிய நிறுவனங்களை இந்த பகுதிகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ கூட இங்க இருக்கிற சில்லானத்தம் கிராமத்தில் 4000 கோடி முதலீட்டில் வின்பாஸ்ட் என்ற மிகப்பெரிய கார் உற்பத்தி செய்கிற நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி விட்டு தான் இங்க நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த கம்பெனி தூத்துக்குடியில் மொத்தம் 14,000 கோடி முதலீடு செய்ய இருக்கு. அது மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கிற கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் டாடா பவர் நிறுவனம் 2,800 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைச்சிருக்கு. இதனால அந்த பகுதியை சார்ந்த 1,800 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையொப்பமிட்ட சிங்கப்பூர் நாட்டோட செம்கார்ப் என்ற நிறுவனம் 36,000 கோடி ரூபாய் முதலீட்டிலோடு மலேசியாவோட பெரிய தொழில் நிறுவனமான பெட்ரோனாஸ் நிறுவனம் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டிலையும் தூத்துக்குடியிலே தொழிற்சாலைகள் அமைக்க இருக்காங்க. இந்த தொழிற்சாலைகளுக்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்கு. இந்த தொழிற்சாலைகள் அமையும் போது இந்த பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறத மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம். பல ஊர்களில் உணவு கூடங்களை வச்சு உணவு வழங்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் கொரோனா இருந்துச்சு. அப்போ அந்த குடும்ப அட்டைதாரர் எல்லாருக்கும் 4,000 ரூபாய் வழங்கணும். இதுதான் திமுகவினுடைய ஆட்சி. கொரோனாவாக இருந்தாலும், வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்களை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறது தான் நம்ம திராவிட மாடல் அரசு. சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போறவங்க நாங்கள் இல்லை. இறுதி வரைக்கும் உங்களோட இருந்து துயரங்களை துடைக்கிறதோட அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சில புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் உயிரிழந்த 58 நபர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால உயிரிழந்த ஆடு மாடு கோழிகளுடைய உரிமையாளர்களுக்கு 34 கோடி 74 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக பாதிப்படைஞ்சவங்களுக்கு 6,000 ரூபாய் வீதம் 382 கோடி 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல மிதமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1,000 ரூபாய் வீதம் 35 கோடி 92 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2 மாவட்டங்கள்லையும் பாதிப்படைஞ்ச வீடுகளுக்கு 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 9 கோடி 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, வீடுகளை பழுது பார்க்கிறது, பயிர் சேத நிவாரணம், சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் திட்டம்,
தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி திட்டம், மகளிர் சுய உதவி குழுவினுடைய கடன், மீன்பிடி படகுகளுக்கான நிவாரணம், கால்நடைகள் வாங்குறதுக்காக கடன் உதவி, உப்பள தொழிலாளர்களுக்காக தலா 3000 ரூபாய் வீதம் உதவி தொகை, பழுதடைஞ்ச வாகனங்களுக்கு காப்பீடு ஆகியவை வழங்கப்படும்னு நான் அறிவித்தேன். இந்த அறிவிப்பின்படி உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ நிவாரண உதவி தொகை மற்றும் 1,79,456 பணிகளுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. முழுமையா சேதமடைஞ்ச வீடுகளை புதுசா கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபாயும், பகுதியா சேதமடைஞ்ச வீடுகளில் பழுது நீக்கம் செய்யறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 4624 குடும்பங்கள் பயனடைய போறாங்க. கால்நடைகளை இழந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதிய கால்நடைகள் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் கடன் உதவி வழங்கவும் ஆணையிட்டு இருக்கோம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெரும் வெள்ளத்தால் சேதமடைஞ்ச சாலைகளை மறுசீரமைப்பு செய்ய 343 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை உழவர்களுக்கு பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன், சிறு வணிகர்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு வணிக கடன், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வணிக கடன், முதலமைச்சரின் சிறப்பு சிறு வணிகர் கடன், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு, பயிர் சேதங்களுக்கு நிவாரணம், தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரணம், சேதமடைஞ்ச மீன்பிடி விசைப்படகுகள், நாட்டுப்படகுகள், மீன்பிடி வலைகள், மீன்பிடி இயந்திரம் மற்றும் மீன் பண்ணைகளுக்கான நிவாரண தொகை என பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டெழ 666 கோடியே 36 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மழை வெள்ளத்தால் குடும்ப அட்டைகள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை இழந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அவையும் வழங்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்க சிறுதொழில் நிறுவனங்கள் தங்களுடைய வணிகத்தை மீண்டும் புதுப்பிக்கும் பொருட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமா கடன் வழங்கப்படும்னு நான் ஏற்கனவே அறிவித்தபடி 6 விழுக்காடு சிறப்பு சலுகை வட்டி விகிதத்தில் இந்த 2 மாவட்டத்திலையும் 670 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 18 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த மாவட்டங்களை சார்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறுதொழில் செய்பவர் பயனடைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்கல. இதுக்கு அதான் முக்கியம். ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. இந்த அளவுக்கு அளப்பரிய நலத்திட்டங்களை நம்மோட அரசு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களோட நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளாத்திக்குளம் வட்டம் வேம்பாரில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பார் பனைப்பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும்.
கோவில்பட்டி பகுதியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும். இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி, தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும். தூத்துக்குடியில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 50,000 சதுர அடியில் வர்த்தக வசதிகள் மையம் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்பாசமுத்திரத்துக்கு புதிய மருத்துவமனை கட்டடம், வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்படும். அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலை பணிகள் தொடங்கி நடைபெற்று வருது. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைந்த கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைகள் அந்த பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் உள்ளது. அதுவும் விரைவில் திறக்கப்பட இருக்கு. மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதிக கனமழையால் பெரிய பாதிப்பை அடைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை சாலை 5 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை பணிகளுக்கான திட்ட அறிக்கை அரசோட ஆய்வில் இருக்கு. விரைவில் இதுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது எல்லாமே தமிழ்நாடு அரசு மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்படுது. 2 மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் சந்திச்சோம். இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட 37,000 கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல, தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்க கிட்ட சாதுரியம் இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி காட்டி இருக்கிறோம். உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. என்ன காரணம்? எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானே வராங்க. தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசுடைய சாமர்த்தியம் தானே. ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை பெற்று வரும். எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. உங்களுக்காக களத்தில் இருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. உங்க குடும்பங்கள ஒருவனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இருப்பேன் இருப்பேன் இருப்பேன். நன்றி, வணக்கம். ஒட்டுமொத்த இந்த கரவொலியும் பேசுகின்ற குரல் என்ன தெரியுமா? பல்வேறு ஆக்கப்பூர்வ திட்டங்களால் நாமெல்லாம் பயன்பெறப் போகிறோம், மகிழ்வுறப் போகிறோம். தூத்துக்குடியில் 2 மாதங்களுக்கு முன் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு விஷயங்களை இந்த உரையின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் ஆணவமாக பதில் அளித்திருக்கிறார் என்றும், வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு 1 ரூபாய் கூட தரவில்லை என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
2 மாதங்களுக்கு முன்பு கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூத்துக்குடியில் தற்பொழுது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதில் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். மத்திய அரசிலிருந்து ₹1 கூட தரவில்லை என்றும், மத்திய அரசிடம் நிதி கேட்டதற்கு மத்திய நிதியமைச்சர் ஆணவமாக பதிலளிக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு ₹1 கூட தரவில்லை, இந்த ஸ்டாலினுடைய அரசுதான் உங்களுக்கு இத்தனையும் தந்திருக்கிறது என்றும் அவர் தன்னுடைய உரையின் போது தெரிவித்தார். மேலும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். வள்ளியூரில் நெல்லை மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதத்தில் 2 இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது மக்களை சந்திக்க வேண்டும் என்ற அச்சம் கூட மத்திய அரசிடம் இல்லை என்றும், மத்திய அரசிடம் வெள்ள நிவாரணம் கேட்டால் நிதியமைச்சர் ஆணவமாக பதில் தருகிறார் என்றும், சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளட்டும் என்று அவர் பேசியதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மழை வெள்ள பாதிப்புக்கு 37,000 கோடியை மத்திய அரசிடம் கேட்டோம் என்றும், ₹1 கூட தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. இன்னும் காப்போம் நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சத்தில் இருந்து ₹2 லட்சமாக உயர்வு.